சரி, நம்ம இன்றைக்கி அப்ளிகேஷன் ஆஃப் ஐஓடி அந்த கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு எந்த இடத்துல வந்து ஐஓடி யூஸ் பண்ணுறாங்க? இதை முதல் எடுத்தோட நம்ம ஹெல்த் கேர் தான். சரியா? ஹெல்த் கேரில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு பேஷண்ட்டோட மானிட்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பேஷண்ட் கையில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மாட்டி விட்டுட்டோம்னா அவர் என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து டாக்டருக்கு வந்து அந்த ரிசல்ட் போய்கிட்டே இருக்கும். இதனால் என்ன நடக்கும்னா, ஒருவேளை இப்போ டாக்டருக்கும் பேஷண்ட் இடத்துல டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸ்னாலேயே அவர் இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த இன்டிமேட் உடனே கிடச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்பீடாக போயிடுவாங்க. ஸோ அப்போ இந்த ஹெல்த் கேரில் வந்து ஐஓடிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. சரியா? ரெண்டாவது ஸ்மார்ட் ஹோம்ஸ். இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன கேஜெட்ஸை, அதாவது ஃபேனு, லைட்டு, இது எல்லாமே நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் எங்கள் வீட்டில் ஏசி இருக்குன்னா, இப்போ அந்த ஏசி வந்து நான் உள்ளே வந்து நான் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான்னா, டிஃபால்ட்டாக நான் உள்ளே என்ட்ரான ஆன் ஆகிற மாதிரி, நான் வெளியே போனால் வந்து ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணலாம். இதனால் என்ன ஆகுனா, எலக்ட்ரிசிட்டி வந்து நிறைய வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? மூணாவது அக்ரிகல்ச்சர். சேமஸ் அதே மாதிரி தான். ஸ்மார்ட் ஹோம்ஸில் இருக்கிற மாதிரி இதே மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்து நம்ம அக்ரிகல்ச்சரில் வந்து மண்ணோட ஈரப்பதம், அதே மாதிரி எந்த அளவுக்கு கரெக்டாக வளருது, இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நம்ம வேலைக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து டிஃபால்ட்டாக சென்சாரு அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மண்ணோட ஈரப்பதம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அடிக்கிற மாதிரி, இல்லைனா கூட இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் தண்ணி ஸ்டாப் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த பயிர்கள்லாம் கரெக்டாக வளரும். இதில் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்காது. நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வச்சு நம்ம வந்து அமௌண்ட் செலவழித்து இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு வந்து அவசியமே கிடையாது. சரியா? ஸ்மார்ட் சிட்டிஸ். இது எங்கே இருக்குன்னா, டிராஃபிக் லைட்டு பேஸ்டாக நம்ம இப்போ நிறைய சிட்டிஸில் வந்து ஒரு போலீஸ்காரங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க தான் வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா, ஐஓடி கான்செப்ட் மூலமாக ஒரு டிராஃபிக் லைட்டை வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஒரு இடத்துலேருந்து கட்டுப்படுத்துகிற மாதிரி. இதனால் என்ன ஆகுனா, கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு டிராஃபிக் நடக்காமல் வந்து தடுத்துடலாம். இதே மாதிரி வேறு ஆக்சிடென்ட் நடந்தாலும் அதே மாதிரி அந்த ஹெட்டாக இருக்கிற இடத்துக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போகிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? இது வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து டிராஃபிக் லைட்டில் மட்டும் தான். ஸோ லாஸ்ட் வந்து என்விரான்மெண்ட் வரணும் கிடையாது. இப்போ ஏதாவது நிலநடுக்கம், அதே மாதிரி சுனாமி எதுவும் வரப்போகுதுன்னா நம்ம வந்து முன்கூட்டி அறிக்கிற மாதிரி நிறைய சென்சார் செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஹெட்குவார்ட்டர்ஸ் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ வெதர் ரிப்போர்ட்லாம் நமக்கு அப்படி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. வெதர் ரிப்போர்ட்டு, மழை பெய்யுறது, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம ஃபோன்லேயே வந்துடும். இதெல்லாம் வந்து எப்படின்னா பேஸ்டாக எல்லா இடத்துல இருக்கிற சென்சார் மூலமாக தான். சரியா? ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு 5 இது பார்த்துருக்கோம். இதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து ஐஓடி யூஸ் ஆகுது. அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? தேங்க்யூ.